கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா. தமிழகம் முழுவதும் பொங்கல் விழா அரசியல் கட்சிகள், அரசு ஊழியர்கள், பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் உட்பட பலர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அதுபோல் சென்னை அம்பத்தூர் MKP நகர் காமராஜர் தெருவில் உள்ள கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை சார்பில் அறக்கட்டளை நிறுவனர் C. மனோகரி அவர்களின் ஏற்பாட்டில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள், புடவை, லுங்கி உட்பட பொருட்கள் அடங்கிய தொகுப்பை விதையின் உதயம் அறக்கட்டளையின் நிறுவனர் தலைவர் விவேக், அம்பத்தூர் நகராட்சி தலைவர் சதாசிவம், பாபா கோவில் பொருளாளர் கோவிந்தராஜ், அன்னை அறக்கட்டளை பொருளாளர் கலைச்செல்வி வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் கை கொடுக்கும் கை மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளையின் தன்னார்வலர்கள் மீனா, அவரின் கணவர் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அறக்கட்டளையின் செயலாளர் தர்மலிங்கம், பொருளாளர் பானுப்பிரியா, செயற்குழு உறுப்பினர் மோகன் ஆகியோர் நிறுவனருடன் இணைந்து செயல்பட்டனர். பின்பு பேசிய நிறுவனர் மனோகரி, நாங்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகிறேன். அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளையும் அறக்கட்டளை சார்பில் செய்து வருகிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறேன். அதேபோல் இந்த ஆண்டும் என்னால் முடிந்த சிறு உதவியை என்னோட சகோதர சகோதரிகளுக்கு அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள், புடவை, லுங்கி, கரும்பு உட்பட மளிகை தொகுப்பை பொங்கல் விழாவை சிறப்பிக்க வழங்கியுள்ளேன். இன்று போல் என்றும் என் சகோதரிகளுக்கு வழங்குவேன். அவர்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்று கூறினார். மனோகரி அவர்கள் என்னோட MKP நகரில், அம்பத்தூர் MKP நகரில் இருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு சமத்துவ பொங்கல் வைத்து அவர்களுக்கு அன்பளிப்பாக. எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க? 150 பேருக்கு. இனிமேல் கண்டினியூவாக கொடுப்பீங்களா?